கீரைகள் விஷயத்துல பல கீரைகளை நாமே வீட்டுல போட்டு வளர்த்துக்கலாம். இது நம்ம மார்க்கெட்ல போய் அலைஞ்சு வாங்கணும், இல்லைன்னா நல்ல சுத்தமான கீரையா இருக்குமா, அது எங்கேயாவது குளத்தங்கரையில இல்ல வேற அதாவது ஒரு 20 வயது 30 வயதுல இளைய தலைமுறையா இருக்கும் பொழுது நமக்கு நோய்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சா அது குழந்தை பருவத்திலிருந்தே உணவில் அக்கறை வேணும். தங்கம் செய்ய வேண்டிய விஷயத்த மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொன்னாங்கானி கீரை செய்யும். அப்படிங்கிறதுனால தான் அந்த பொன்னாங்கானிக்கு அவ்வளவு ஒரு பயன் உண்டு. இல்ல கண்ணனுடைய மற்ற அந்த லென்ஸுகளுக்கும் அதன் உள்ள இருக்கிற நீர் சரியாக இருப்பதற்கு எல்லாத்துக்குமே இந்த பொன்னாங்கண்ணி கீரை பயனாவதை நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி சொல்லிட்டு வராங்க. குழந்தை பருவத்தில் கொடுக்க வேண்டிய பழக வேண்டிய மிக முக்கியமான ஒரு கீரை பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை இன்னைக்கு பெரிய அளவில் நிறைய பேர் அன்றாடம் பயன்படுத்துறது இல்லை. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை மிக அதிகமாக புழக்கத்தில் இருந்த ஒரு கீரை. இன்றைக்கு எப்பொழுதாவது கிடைக்கக்கூடிய ஒரு கீரையாக மாறிட்டு வருது. இதில் 2 பொன்னாங்கண்ணி இருக்கும். ஒன்று சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைப்பாங்க, இன்னொன்று பச்சையாக இருக்கும். சிவப்பு கலரில் நல்ல செங்கலரில் ஒரு மிகச் சிறப்பாக பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் அந்த பொன்னாங்கண்ணி. 2 கீரையுமே உடலுக்கு மிக மிக முக்கியமான தேவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கீரைன்னு சொல்லலாம். அதாவது பொன்னாங்கண்ணி கீரையவே சித்த மருத்துவ இலக்கியங்கள் எல்லாம் எப்படி பிரிப்பாங்கன்னா பொன் ஆம் கான் நீ அப்படிம்பாங்க. அதாவது பொன்னாங்காணி அப்படிங்கிறத பொன் பிளஸ் ஆம் பிளஸ் கான் பிளஸ் நீ அப்படின்ட்டு அந்த சொல்லை பிரித்து அர்த்தம் சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழ் சொல்கள் எல்லாமே ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருள் குறித்தனவேன்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. எந்த சொல்லுக்கும் தேவையில்லாம அந்த பெயர் வராது. அந்த வகையில பாத்தீங்கன்னா பொன்னாம்காணின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா அந்த கீரையை சாப்பிட்டா தங்கம் சாப்பிடுவதற்கு ஒரு உரிய பயன் அதுல கிடைக்கும், உடல் தங்கம் போல் மினுமினுக்கும் அப்படின்னு 2 காரணங்களுக்காகத்தான் அப்படி ஒரு பெயரை வைத்திருக்க முடியும். ஏன்னா ஒரு மருந்துகள்லயே மிக உயரிய மருந்தாக அந்த காலத்துல பயன்படுத்திட்டு வந்த தங்கம் சாப்பிட்டா என்ன அளவுக்கு ஒரு பயன் உடலுக்கு கிடைக்குமோ, தங்கத்துக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க அந்த காலத்துல அடற்றா விடங்கள் போகும் அங்க ஒளி மங்கள் போகும். அங்க அந்த ஒளி அங்கத்தினுடைய ஒளி மங்கி இருக்கக்கூடிய தன்மையை கூட பொன் மாற்றும் அப்படின்னு ஒரு கருத்து சித்த மருத்துவ இலக்கியத்தில் உண்டு. அது அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு மருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்த, அந்த தங்கம் செய்ய வேண்டிய விஷயத்த மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொன்னாங்கானி கீரை செய்யும். அப்படிங்கிறதுனால தான் அந்த பொன்னாங்கானிக்கு அவ்வளவு ஒரு பயன் உண்டு. இன்னொரு வகையில பொருள் கொண்டோம்னா தங்கம் எப்படி உரச உரசம் மினுமினுத்து மிக சிறப்பான பொலிவோட மற்றோரெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுல இருக்கோ, அந்த அளவுக்கு உடலை தங்கமா போல ஒரு மினுமினுப்போடு பொலிவோடு வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த கீரையை சாப்பிட்றதுனால வரும் அப்படின்னு 2 பொருளோட இந்த கீரையை சொல்றாங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு கீரை. ஆனா இன்றைக்கு உள்ள நவீன அறிவியல் ஆய்வுகள் படியும் பார்த்தோம்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு மிக மிக சிறப்பான ஒரு கீரை. குழந்தைகள் பல குழந்தைகள் இன்னைக்கு மிகச்சிறிய வயதிலேயே ஒரு 7 வயதுல 9 வயதிலேயே கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் நிறைய குழந்தைகளுக்கு வருது. தாய் தந்தையருக்கு ஒருவேளை கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா அவர்களுடைய மாதிரியே குழந்தைகளுக்கு 7 வயது 9 வயதிலே கண்ணாடி போடுறாங்க. அது ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு மிகச் சிறப்பாக அதை கணித்து சரியான அளவுல போடுற அளவுக்கு கண் மருத்துவம் எங்கேயோ வளர்ந்து இருக்கிறது. ஆனா அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன சிரமம் இருக்கு பாத்தீங்களா. எவ்வளவு நாளும் தினம் தினம் அந்த கண்ணாடியை பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு போட்டுட்டு அதை சரியான அந்த பார்வையில இருந்துட்டு இருக்கணும். இப்படிலாம் பல சிரமங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே வருது. அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம சின்ன வயதுல இருந்தே குழந்தைக்கு கீரைகள் எல்லா கீரைகளும் கொடுக்கணும். அதுலேயும் குறிப்பா பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு மிக மிக சிறப்பானது. கண்ணுல கண் திரைக்கு ரெட்டினாவுக்கு வலு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல கண்ணனுடைய மற்ற அந்த லென்ஸுகளுக்கும் அதன் உள்ள இருக்கிற நீர் சரியாக இருப்பதற்கு எல்லாத்துக்குமே இந்த பொன்னாங்கண்ணி கீரை பயனாவதை நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி சொல்லிட்டு வராங்க. ஸோ அதனால பொன்னாங்கண்ணி கீரையை குழந்தைக்கு சின்ன வயது முதலே கொடுத்துட்டு வந்தோம்னா ஒருவேளை அவர்களுடைய அப்பா அம்மா கண்ணாடி போட்டிருந்தா கூட குழந்தைக்கு சீக்கிரமே கண்ணாடி போட வேண்டிய ஒரு கட்டாயம் வராது. அப்புறம் ஒருவேளை குழந்தை முதலே அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால முதலே கண்ணாடி போட்டாங்க அப்படின்னாலும் கடகடன் அதனுடைய பவர் ஏறிட்டே போய் அதனுடைய ஒவ்வொரு தடவையும் அந்த கண்ணாடியினுடைய திறனை நம்ம கூட்டிக்கிட்டே வர வேண்டிய கட்டாயமும் இந்த பொன்னாங்கண்ணி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தால் வராது. இதைத்தான் வழக்கு மொழியில ஒன்று சொல்லுவாங்க,
போன கண்ணும் திரும்புமா பொன்னாங்கண்ணி கீரையாலேன்னு ஒரு சொலவடை உண்டு. அந்த அளவுக்கு கண்ணே போயிடுச்சுன்னா கூட தொடர்ந்து பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா அந்த கண் பார்வை வந்துடும். கொஞ்சம் ஓமையோட ரொம்ப ஒரு அதிகபட்சமா அதை வந்து பெருமையை பாராட்டி ஒரு சொலவடை வந்து அப்போ சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே அதனுடைய பொருள் என்னன்னா, தொடர்ச்சியாக பொன்னாங்கண்ணி சாப்பிடும் பொழுது கண் பார்வை நல்ல பொலிவோட இருக்கும்ட்டு. இதே பொன்னாங்கண்ணியே வந்து கண் பார்வை ஒருவேளை மங்கலா இருக்கு, கண்ணு சூட்டுனால ஒரு மாதிரி கண்ணில் வந்து இந்த புழை மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது, கண்ணில் ஸ்டை மாதிரிலாம் வந்ததுன்னா இந்த பொன்னாங்கண்ணியை தைலமாக போடுவாங்க. பொன்னாங்கண்ணி சாறை வந்து நல்லெண்ணெயிலையோ தேங்காய் எண்ணெயிலையோ காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து குளிக்க அதனுடைய உடல் சூடு தணிஞ்சு அந்த கண் பார்வை நல்லா துலங்கி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து தைலத்தில் பயன்படுத்துவாங்க. இன்னொரு வகையில் நிறைய தலைமுடி தைலங்கள், தலைமுடி நல்லா வளர்றதுக்கு வந்து கரிசலாங்கண்ணி தைலம், புடுதலை தைலம், இதெல்லாம் தைலத்தில் பூரா பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையும் அதில் சேர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் நம்ம கீரைகள் வந்து கொடுக்கும் பொழுது பொன்னாங்கண்ணி கீரை கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வாரத்தில் 5 நாள் நம்ம கீரை சாப்பிட முடியும்னா, ஒரு நாள் அரைக்கீரை, ஒரு நாள் தண்டுக்கீரை, ஒரு நாள் பசலைக்கீரை, ஒரு நாள் பொன்னாங்கண்ணி கீரை கண்டிப்பாக இருக்கணும். அப்படி ரொட்டேஷனில் நம்ம கீரைகளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு கீரையிலையும் ஒரு தனி செகண்டரி மெட்டபாலைட் வேற ஒரு பயன் கொடுக்கறதா இருக்கும். அரைக்கீரையிலேயே எல்லா கீரைகள்லையும் பொதுவான சில பயன்கள் இருக்கு. ஆனால் அரைக்கீரை இல்லாத பயன் வந்து பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கும். அது வந்து ஜீரணத்தை நல்லதாக்கி உடலை குளிர்ப்பிக்கும். பொன்னாங்கண்ணி கீரை குளிர்ச்சியை உண்டாக்கி கண்ணுக்கு நல்லதா இருக்கும். பசலைக்கீரைக்கு இன்னொரு பயன் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு பயன் இருக்கும். அதனால மாற்றி மாற்றி சாப்பிடுவது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையில இந்த சிவந்த நிறத்துல இருக்க கீரையில இன்னும் கொஞ்சம் கூடுதல் பயன் இருக்கு. ஏன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு குரோட்டன் இது மாதிரி வளர்ந்துருக்கும். அது வந்து நல்ல கருஞ்சிவப்போட இருக்கும். எந்த பொருள் இப்படி ஒரு சிவந்த நிறமிச்சத்தை கொண்டிருக்கிறதோ அந்த நிறமிச்சத்துக்கு வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு பயனும் இருக்கு. அதாவது நாள்பட்ட பல நோய்களுக்கு நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு தேவை இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை வியாதி இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு, மாரடைப்பு இருக்குன்னா மற்ற அதனுடைய நேரடி மருந்துகளை தாண்டி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் சேர்த்து எழுதுவாங்க மருத்துவர்கள். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை நேரடியாக கொடுக்கறது வந்து இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி. ஸோ அந்த சிவப்பு பொன்னாங்கண்ணியை வந்து நம்ம கிடைக்கிறப்ப அதை சேர்த்து சாப்பிடலாம். கீரைகள் விஷயத்துல இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லதா இருக்கு, நிறைய பேசுறோம். ஆனா அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனத்தை கொள்ளணும். அதாவது கீரைகள் விஷயத்துல பல கீரைகளை நாமே வீட்டுல போட்டு வளர்த்துக்கலாம். இது வந்து நம்ம மார்க்கெட்ல போய் அலைஞ்சி வாங்கணும், இல்லைன்னா வந்து நல்ல சுத்தமான கீரையா இருக்குமா, அது எங்கேயாவது குளத்தாங்கரையில இல்லை வேற ஏதாவது கெமிக்கல் ரெசிடியூஸ் எல்லாம் தண்ணியில கலந்து வர்ற இடத்துல வளர்ந்து அதை அறுத்து கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற கவலை நிறைய பேர்கிட்ட உண்டு. அப்படியெல்லாம் கவலைப்படாம ஒரு நல்ல சத்தான கீரையா வேணும் அப்படின்னா வீட்லயே நமக்கு ஒரு பால்கனி இருக்கு, இல்லைன்னா மொட்டை மாடி இருக்கு, இல்லை வீட்டு ஓரத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு அப்படின்னா கீரைகளை வீட்டிலேயே வளர்த்து கொள்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 4 கீரை ஒரு 5 கீரையை நம்ம போட்டு வச்சோம்னா 25 நாள் 30 நாளே அது நல்லா வளர ஆரம்பிக்க போகுது. அதுல நம்ம முடிஞ்ச வரைக்கும் உரங்கள் எல்லாம் நம்ம போடாம பூச்சிக்கொல்லிகள் தெளிக்காமையே வளர்த்துற முடியும். அப்போ அந்த கீரையை பயன்படுத்தும் போது அது வந்து இன்னும் கூடுதல் பயனை தரும். ஏன்னா அதுல நச்சு கிடையாது, எந்த விதமான கெமிக்கல் ரெசிடியும் கிடையாது. அப்படியே ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் அது மாதிரி வந்ததுன்னா நல்ல மோர்ல வந்து இஞ்சி பூண்டை போட்டு அரைச்சி அதை மோர்ல வச்சு அப்படியே அந்த கீரை மேல தெளிச்சு விட்டோம்னா வேற பூச்சிகளும் அதுல வராது. அது ஒரு வித உரமாகவும் அந்த கீரைக்கு இருக்கும். அப்படி வந்து பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம வந்து பொரியலாகவோ இல்லைன்னா கூட்டாகவோ சமைச்சு சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கு குறிப்பா கண் பார்வையை துலங்க வைக்கும். இரும்பு சத்து முதல் நிறைய கனிம சத்துக்களை கொடுத்து ஒரு தங்கம் மின்னுவது போல உடலை வந்து பளபளன்னு வைத்திருப்பதற்கும் பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால மிக மிக கவனமாக நாம வந்து குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதலே இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பழக்கி பொன்னாங்கண்ணி கீரையின் பயனை அந்த குழந்தை அடையும்படி செய்வது பெற்றோர்களாகிய நமது. நோயும் வந்து எந்த அளவுக்கு வதைத்து கொண்டிருக்கிறது மக்களை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பல்வேறு செய்திகள்ல பார்த்து கொண்டு வரோம். ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா எதையாவது ஒரு நோயாவது குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறி வரக்கூடிய அளவுல வந்து எல்லா நோய்களுமே ஒண்ணு அது ஓரளவுக்கு கட்டுப்பட வைக்கிறது, அல்லது வந்து இன்னொரு நோயை வரவழைத்து விட்டு அது போகுது அப்படிங்கிற அளவுல தான் பல நோய்களும் மாறிட்டே வருது. ஸோ நம்ம நோய் வராமல் தடுக்கணுங்கிற ஒவ்வொரு பிரச்சனை வந்து எல்லாருக்கும் இருக்கணும்.
எல்லோரும் வந்து நம்ம வளர வளர நமக்கு வந்து முதுமையில இருக்கிறோம், ஒரு இளைஞரா இருக்கிறோம்னா முதுமையில எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது, எனக்கு மூட்டு வலி வரக்கூடாது, முதுமையில எனக்கு வந்து சீக்கிரமே கேட்ராக்ட் வரக்கூடாது, இல்ல முதுமையில எனக்கு வந்து நரம்பு தளர்ச்சிகள் வரக்கூடாது, தோல் சுருக்கங்கள் வரக்கூடாதுன்னு அவர் இளமையிலேயே முடிவு செய்யணும். அப்போ அப்படி ஒரு வாழ்வியலையும் அப்படி ஒரு உணவையும் அவர் அப்போதிருந்தே கற்றுக்கொண்டால் மட்டும்தான் முதுமை நோய்கள் வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி இளைய அதாவது ஒரு 20 வயது 30 வயதுல இளைய தலைமுறையா இருக்கும் பொழுது நமக்கு நோய்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சா அது வந்து குழந்தை பருவத்திலிருந்தே உணவில் அக்கறை வேணும். குழந்தை பருவத்தில் உணவின் மீதான அக்கறையை வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் பெற்றோருக்கு தான் இருக்கு. பெற்றோர் வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த கல்விக்காக எத்தனை மெனக்கெடல்கள் செய்கிறாங்களோ அதே அளவுக்கு உடல் நலம் குறித்த அக்கறையை குழந்தைகள்கிட்ட விதைக்கிறதும் பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை என்றே சொல்லலாம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கிறோம், நிறைய வீடுகளில் ஒரு நல்ல படிப்பு படித்து நல்ல ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல நல்ல டிகிரி எல்லாம் வாங்கிட்டு ஒரு நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய சமயத்தில் அவருடைய உடல் நலம் வந்து அந்த பணியில் அவர் கிடைக்கக்கூடிய பெருமிதங்களை வைத்து ஒரு பெருமைப்பட முடியாத அளவில் உடல் நலம் வதைக்கக்கூடிய தன்மையை நிறைய நேரங்களில் பார்க்கிறோம். அப்போ வந்து ஒரு 25-30 வயதுல அதை பற்றி யோசிச்சு பெருசா பிரயோஜனம் இருக்காது. சின்ன வயதுல இருந்தே ஒரு 2 வயதுல இருந்து 6 வயதுல இருந்தே எவ்வளவு அக்கறை அவர் உணவின் மீது எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் 25 வயதுல 30 வயதுல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும்.